2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பாரதிய ஜனதா நிர்வாகி இல்ல விழாவுக்கு பாரதிய ஜனதாவின் மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் நயினார் பாலாஜி வந்தார். அவருக்கு பாரதிய ஜனதாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது, பட் எதுவுமே செயல்படுறதில்ல. இங்கே உள்ள டிஎஸ்ஓ ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸே வந்து செயல்படாமலே இருக்குது. அந்த ஆஃபீஸில் வந்து சரியான நிதி வழங்குறதில்ல. விளையாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பசங்களுக்கு நிதிகளோ இல்லை பொருட்களோ உணவுப் பொருட்களோ எந்த ஒரு நிதியுமே வந்து போக்குவரத்து வசதிகள் எதுவுமே வந்து அவங்க வந்து வழங்கப்படுவதில்லை. உள்ளுக்கு இருக்க பணியாளர் பற்றாக்குறையுமே இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாமே பூர்த்தி செய்யணும். நிறைய சிந்தட்டிக் கோர்ட்டு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா யூத் ஸ்போர்ட்ஸ் விங் சொல்லி ஒன்று தனியாக வந்து ஒரு பாலிசி எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க. போனால் நம்மளுடைய எங்கள் என்டிஏ கூட்டணி உள்ள அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியை அப்படியே இப்போ நிப்பாட்டிட்டாங்க. இப்போது 2021 2025 வரை எந்த ஒரு புது பாலிசியுமே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எதுவுமே வழங்கலை, பெருசாக எதுவும் சிறப்பாக செயல்படவில்லை. விளையாட்டுத்துறை இது பற்றி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கோம். பல்வேறு கேள்விகளுக்கு அவங்க பதிலளிக்கிறதுக்கு மிக விரைவில் அவங்க பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 100% வந்து கொடுக்கறதில்ல. மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகள் எல்லாமே டைவெர்ட் பண்ணி வெளியே மீதி இடங்கள் கொண்டு போகிறாங்களே தவிர்த்துட்டு விளையாட்டுத்துறைக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிதியும் இந்த தமிழக அரசாங்கம் கொடுக்கப்படுவதில்லை. அதுவும் துணை முதலமைச்சருடைய துறையாக விளையாட்டுத்துறை திகழ்கிறது. ஆனால் எந்த ஒரு சிறப்பு அம்சங்களும் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்படுவதில்லைங்கிறத குற்றச்சாட்டாகவே எடுத்துக்கலாம், பகிரமாகவே எடுத்துக்கலாம்.